வங்கக்கடலில் புயல் உருவாவதில் தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. இது ஏன் தாமதமாகிறது என விளக்குகிறார் நம்மளையே தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கும் தனியார் வானிலை ஆய்வாளர் செல்வகுமார். வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம். வழக்கமாக இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது புயலாக வலுப்பெறும் என எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில் அது மேலும் வேகம் குறைந்திருக்கிறது. என்ன அடுத்தடுத்து நிகழப்போகிறது சார்? என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் அதாவது இன்று காலை 11:30 மணிக்குள்ள அது புயலாக உருவெடுக்க வேண்டும். இதற்கு மேல் தாமதம் அடைவதற்கு வாய்ப்பில்லை. அதாவது இன்னும் சில மணி நேரங்கள் தான். 8:30 மணிக்கே உருவாகி இருக்க வேண்டும். விரைவிலே அந்த தகவலை எதிர்பார்க்கிறேன். ஆனால் அந்த நிகழ்வானது தமிழ்நாட்டு கரை வருவது உறுதி. இருந்தாலும் அது புயலாக உருவானாலும் செயலிழந்துதான் அது கரையை கடக்க போகிற காரணத்தினால அதை நாம புயல் என்ற பெயரில் கருத்தில் கொள்ள கூட தேவையில்லை. காரணம், கரையை நெருங்கும் பொழுது அது சாதாரண நிகழ்வாதான் கரை கடக்க போகிறது. கடலில் மீனவர்களுக்கு அச்சுறுத்தும் வகையால தான் அந்த புயலானது இருக்கும். கரையை நெருங்கும் பொழுது வரக்கூடிய 30ஆம் தேதி மாலைக்குள் அது தமிழ்நாட்டின் கடலூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கு இடைப்பட்ட பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகத்தான் அது கரை கடக்க போகிறது. இதன் காரணமாக டெல்டா மாவட்டங்கள் உட்பட மீண்டும் மழைப்பொழிவு தொடங்கி இருக்கிறது சென்னை உள்ளிட்ட பகுதிகளுக்கு. இன்று டெல்டா மாவட்டங்கள் சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் மதியத்திற்கு மேல் மெல்ல தொடங்கும் மழை படிப்படியாக இரவு மழைப்பொழிவு தீவிரமடைந்து நாளை மழைப்பொழிவு தீவிரமான ஒரு மழைப்பொழிவாக, அதாவது 29ஆம் தேதியும் 30ஆம் தேதியும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்களுக்கு அது நெருங்கும் பொழுது மிக கன மழைப்பொழிவை கொடுக்கும். காற்றை பொறுத்த வரைக்கும் கடற்கரையை நெருங்கும் பொழுது 29ஆம் தேதி அதிகாலை, அதாவது 29ஆம் தேதி இரவுக்குள் அது செயலிழந்து விடும். 30ஆம் தேதி கரையை கடப்பதற்கு முன் அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகத்தான் கரை கடக்கும். ஆனால் கடலில் இருக்கும் பொழுது தரைக்காற்று கொஞ்சம் கடல் நோக்கி பயணிக்கலாம். இதனால மக்களுக்கு ஒரு அச்ச உணர்வை ஏற்படுத்தலாமே தவிர இந்த நிகழ்வு புயலாக உருவாவதில் தாமதம். ஆனால் இன்று உருவாகிவிடும். உருவானாலும் செயலிழந்துவிடும். மழையை அதிகம் கொடுத்து கொண்டு தமிழ்நாட்டின் தரைப்பகுதி வழியாக இது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் வழியாக கேரளா வழியாக அரபிக்கடலுக்கு டிசம்பர் 1ஆம் தேதி சென்றடையும். இதுல மாற்றமில்லை. அனைத்து மாவட்டங்களுக்கும் நிறைய மழை பொழிவு கொடுக்கும் நிகழ்வாக இருக்கும் என்பதனால ஒட்டுமொத்த திருவள்ளூர் மாவட்டம் முதல் ராமநாதபுரம் மாவட்டம் வரை முதல் கட்ட முன்னெச்சரிக்கை மழைக்கு முன்னெச்சரிக்கையும் 29, 30ஆம் தேதியும், பிறகு உள் மாவட்டங்களில் டிசம்பர் 1ஆம் தேதி 2ஆம் தேதி உள் மாவட்டங்களுக்கு மழை முன்னெச்சரிக்கையும் எடுத்தாக வேண்டிய நிலையில் இப்பொழுது இருக்கிறோம். திரு செல்வகுமார், இந்த புயல் உருவாவது தாமதமாகி கொண்டிருக்கிறது. இது புயலாக மாறினாலும் வலுவிழந்துதான் கரையை கடக்கும் அப்படின்னு கூறப்பட்டாலும் இப்படி வலுவிழந்து கரையை கடக்கக்கூடிய புயல்கள் அது அதிகன மழையை தருமா? ஏன்னா நீங்க குறிப்பிட்டது மாதிரி 30ஆம் தேதி அந்த வாக்குல அதிகன மழையை கடலோர மாவட்டங்கள் சந்திக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கனமழைக்கான எச்சரிக்கை அப்படிங்கிறது எல்லா மாவட்டங்களுக்குமே கொடுக்கப்படுமா? கண்டிப்பாக. அதாவது இன்றையை பொறுத்த வரைக்கும் பெரிய மழை எதிர்பார்க்க முடியாது. இன்றைய மதியத்திற்கு பிறகு மாலை இரவு வரைக்கும் ஒரு மிதமான லேசான மழை பொழிவாக இருக்கும். பெருமழை வாய்ப்பு இன்றைக்கு இல்லை. அதே நேரத்தில் நாளை, அதாவது 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பெரும்பாலான மாவட்டங்கள்ல, குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டம் முதல் திருவள்ளூர் மாவட்டம் வரைக்கும் ரெட் அலர்ட் கொடுக்கப்படலாம் நாளையிலிருந்து. நாளை அதுலயும் குறிப்பா டெல்டா மாவட்டங்களுக்கு உறுதியாக டெல்டா மற்றும் கடலூர் விழுப்புரம் மாவட்டத்திற்கும் சென்னை வரைக்கும் கூட டெல்டா மற்றும் வடகடலோர மாவட்டங்களுக்கு நாளை கண்டிப்பாக ரெட் அலர்ட் கொடுக்கும். நாளை மட்டுமல்ல, 30ஆம் தேதியும் 1ஆம் தேதியும் கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆக இந்த 3 தினங்களுக்கு டெல்டா மற்றும் வடகடலோர மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் வழங்க வாய்ப்பு இருக்கிறது. பிறகு ராமநாதபுரம், புதுக்கோட்டை மற்றும் சிவகங்கை மாவட்டங்களுக்கும், அடுத்தடுத்து உள் மாவட்டங்கள்ல ஆங்காங்கே ரெட் அலர்ட் கொடுப்பதற்கும், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு கூட இறுதிக்கட்ட ரெட் அலர்ட் 1ஆம் தேதி கொடுப்பதற்கும், இறுதியாக 2ஆம் தேதி கூட மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் கொடுப்பதற்கு கூட இந்த நிகழ்வு வழிவகை செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு செல்வகுமார்.